இப்போ முதலாவது கோவிட் வந்து நான் நினைக்கிறேன் மார்ச் மாதம் வந்ததாக்கும். அப்பொழுது அவர்கள் வந்து கோவிட் எமர்ஜென்சி பெனிஃபிட் என்று கணக்கு கொடுத்து கொண்டு வந்தார்கள். இப்போ 2வது அலை வந்தபடியா கோவிட் ரீகவரி பெனிஃபிட் என்று சொல்லி கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதாவது பெரிய அளவில் லாக்டவுன் இருக்காது என்று ஒரு எதிர்பார்த்து கொண்டு ரீஓப்பனிங் ரீகவரி என்ற ஒரு அடையாளத்தின் மூலம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது பற்றி தான் இன்று பேச இருக்கின்றோம். ஏற்கனவே யுகம் வானொலியில் நான் நினைக்கிறேன் 2-3 தடவை அறிமுகப்படுத்திய காலத்தில் நாங்கள் கோவிட் எமர்ஜென்சி பெனிஃபிட் பற்றி நிறைய பேசியிருந்தோம். இப்பொழுது இன்று கோவிட் ரீகவரி பெனிஃபிட், மற்றது எக்ஸ்டெண்டட் பெனிஃபிட், மற்றது இப்போ சிஆர்வி என்று இருந்த கோவிட் எமர்ஜென்சி ரீஹாபிலிட்டேஷன் பெனிஃபிட்டை பேர் மாற்றி வித்தியாசமாக கொடுக்குறார்கள். அப்படி நிறைய பெனிஃபிட்டுகள் பற்றி பேச இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில். அது இந்த இந்த கொடுப்பனவை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் 2வது அலையில்? கொடுப்பனவுன்றது நாங்கள் கனவிதமாக பார்க்கலாம். வியாபாரம் நடத்துகிறவருக்கு ஒரு கொடுப்பனவு, வியாபாரத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு கொடுப்பனவு, அந்த வியாபாரி வச்சிருக்கும் வாடகைக்கு இருந்தால் வாடகைக்கு ஒரு கொடுப்பனவு, சரி அவர் ஒரு நிறுவனத்தை வைத்திருந்து அதை வாடகைக்கு விட்டிருந்தால் நிறுவனத்தை வாடகைக்கு விட்டிருந்த, அப்படி ஒவ்வொருத்தட்ட ஆங்கிளுக்கு ஏற்றபடி மாறுபடும். இப்போ பிஸ்னஸ் என்று பார்த்தா வியாபாரம் நடத்துகிறவர் அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தால் அவர் அந்த மோட்கேஜ்க்குரிய கொடுப்பணும். அதே போல் அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் வாடகைக்கு விட்டிருந்தால் வாடகைக்கு விட்டவருக்கு ஒரு கொடுப்பணும். அப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி இந்த கொடுப்பனவுகள் மாறுபடும் வியாபாரத்தில் பார்க்குங்க. அதே போல் அவர்களிட பேரோல் இருந்தால் பேரோலுக்கும் சில கொடுப்பனவு இருக்கிறது. அதாவது கோவிட் எமர்ஜென்சி வேஜஸ் சப்சிடி என்றும் இருக்கின்றது. அதே போல் ரெண்ட் பெனிஃபிட்டும் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்து கொண்டு போனால் தனிப்பட்ட ஆட்களுக்கு நிறைய பெனிஃபிட்டுகள் இருக்கின்றது. இப்போ 2000 கொடுத்திருந்தார்கள். அதை விட சோற்றும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை விட சோற்றும் கேர்கிவர் பெனிஃபிட் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை விட 3 ஸ்ட்ரீம் லைனில் புது 3 பெனிஃபிட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அக்டோபர் 9ஆம் தேதி பாராளுமன்றம் கூடிய பொழுது அதிலிருந்து முடிவெடுத்து அக்டோபர் 13 இது அமலுக்கு வந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்னும் எக்ஸ்டெண்டட் பெனிஃபிட் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்த மாத கடைசியில் பாராளுமன்றத்தில் விடுவார்கள் என்று. என்னென்னு சொன்னால் எக்ஸ்டெண்டட் பிஸ்னஸ் அக்கவுண்ட் பெனிஃபிட், அதாவது ஆல்ரெடி 40,000 கொடுத்தவர்களுக்கு இன்னும் 20,000 கொடுப்பதாக இருக்கிறார். என்ன விகிதாசார முறையில் இந்த கொடுப்பனவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்? விகிதாசாரம் என்றது தனியாருக்கா பிஸ்னஸுக்கா பர்சனலுக்கா அப்படித்தான் போக வேணும். தனியாருக்கு, பிஸ்னஸுக்கு, பர்சனல்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ பிஸ்னஸையே முதல் பார்ப்போம். பிஸ்னஸ் பார்த்து கொண்டால் இப்போ வந்து நான் நினைக்கின்றேன் ஏப்ரல் அப்படி அவர்கள் 40,000 கொடுத்திருந்தார்கள். அதை எப்படி எக்ஸ்டெண்டட் கோவிட் எமர்ஜென்சி பிஸ்னஸ் அக்கவுண்ட் பெனிஃபிட்டில் 3 ஸ்ட்ரீம் லைன் இருக்குது. அதில் முதல் ஸ்ட்ரீம் லைன் கொடுத்தது வந்து 40,000 பேரோடு இருப்பவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த இடையில் நான் நினைக்கிறேன் சமருக்காக இருக்குமான்னு நினைக்கிறேன் நாங்கள் யுகம் வானொலியில் திரும்ப திடீராக வந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தோம். அதில் கூறியிருந்தார்கள் அதையும் 2 பிரித்து ஸ்ட்ரீம் லைனில் விட்டார்கள். ஒன்று கோவிட் எமர்ஜென்சி பிஸ்னஸ் அக்கவுண்ட், அடுத்தது வந்து கோவிட் எமர்ஜென்சி பிஸ்னஸ் அக்கவுண்ட்டுக்கு பேரோல் இல்லாதவர்களுக்கு. உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு சுய தொழில் செய்பவராக இருந்தால் அவரிடம் ஒருவரும் வேலைக்கு இல்லை, ஆனால் அவர் தான் வேலையாள். அப்படியானவர்களுக்கு பேரோல் இல்லாமல் செய்யும் ஸ்ட்ரீம் லைன் அது இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அதை வந்து இஎன்டி என்று சொல்லுவோம் எங்களுடைய அக்கௌண்டிங் டேர்மில். இஎன்டி என்றால் எலிஜிபிலிட்டி ஆஃப் நாட் டிஸ்க்ளோசர் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் தயாரித்து அனுப்பி அதை வங்கி மூலம் சமர்ப்பித்து அது கிட்டத்தட்ட 15, 20, 30 நாளும் சிலருக்கு எடுக்கின்றதை அப்ரூவ் பண்ண. அப்படி அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ரிஜெக்ட் பண்ணுறார்கள். பின் அதை நாங்கள் மேற்கொண்டு அப்பீல் பண்ணி செய்கிறோம். ஆனால் முதல் கொடுத்தது கோவிட் எமர்ஜென்சி எதுவித வெரிஃபிகேஷனும் இல்லாமல் அப்ளை பண்ணினா அப்ரூவ் பண்ணினார்கள் ஒரு கிழமையில். இப்பொழுது எல்லாம் ரிவ்யூ பண்ணித்தான் கொடுக்கிறார்கள் புது பெனிஃபிட். அது கோவிட் எமர்ஜென்சி பிஸ்னஸ் அக்கவுண்டில் உள்ள 3 ஸ்ட்ரீம் லைன் இல்லை கொடுத்தார்கள். நீங்கள் அடுத்ததாக கேட்டது வந்து பர்சனல் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பார்கள் இந்த 2000. அந்த 2000 கொடுத்தார்கள். எப்படி அதன் குவாலிஃபை என்று சொன்னால்
calendar year last year 2019 taxation yearல 5000க்கு மேல் வேலை செய்திருக்கணும் அல்லது 4999 ரூபா 99% வேலை செய்தால் 1% ஷார்டேஜ் 5000 5000க்கு மேலே செய்திருக்க வேண்டும் 2019. இல்லை 5000க்கு கீழே வருமானம் இருந்தால் கோவிட் அவர்கள் அறிவித்தது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 18-20 தான் அறிவித்தார்கள். அவர்கள் பார்த்தது அல்லது 12 மாதம் பின்னுக்கு, அதாவது 2020 மார்ச் 1 இருந்து 12 மாதம் பின்னுக்கு 5000 ரூபாய் வருமானத்தை கொண்டிருந்தவர்களும் இந்த 2000 எடுக்கலாம். இதில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். முதலாவது அலை, கோவிட் முதலாவது அலையில் வந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை ஒரு 6 மந்தோ 8 மந்தோ இஐ என்று எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பெனிஃபிட் எடுத்தவர்கள் திருப்பி அப்ளை பண்ணிக்க இப்ப வேலைக்கு போகாம தொடர்ந்து வீட்டுல நிக்கிறார்களும் இருக்கிறார். இதுவரையும் கம்பெனி திறக்காமலோ இல்ல வேலையிடம் ஆரம்பிக்கப்படாமையோ இருக்கிறார்கள் இருக்கிறார். அப்ப அவைகள் திரும்பவும் அவை புதுசாக விண்ணப்பங்களை கோர வேண்டுமா இல்லை? இதில் வந்து என்னவென்று சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ்க்கு குவாலிஃபை பண்ண இயலாதவர்கள் தான் இதுக்கு போகலாம். சில வேளை அவர்களுக்கு ஒரு எம்ப்ளாயி கவரேஜில் சில பெனிஃபிட் இருக்கு. அவர்கள் வேலை செய்யும் நிறுவனத்தின் ஹெச்ஆரோட பெனிஃபிட் அப்படி இருப்பவர்களுக்கு இல்லை. அதே வேளை அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் குவாலிஃபையாக இருந்தாலும் இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் 2 பெனிஃபிட்டும் ஆட்டோமேட்டிக் அப்ரூவலில் வந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின் அவர்களே கால் பண்ணி சொன்னார்கள் 2 பெனிஃபிட்டில் ஒன்றைத்தான் தொடரலாம் என்று. சிலருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கட் பண்ணி இது எமர்ஜென்சி பெனிஃபிட்டை கொடுத்தார்கள். சிலர்களுக்கு எமர்ஜென்சி பெனிஃபிட்டை கட் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்தார்கள். அது அந்த காலகட்டத்தில் கோவிட் கொஞ்சம் மிச்சம் மோசமாக இருந்ததுன்னா எதுவித வெரிஃபிகேஷன் இல்லாமல் கொடுத்தார்கள். இப்பொழுது செய்வதெல்லாம் வெரிஃபை பண்ணித்தான் கொடுக்கிறார்கள். அது நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் முடிய எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாமா இல்லையானால் அவர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு குவாலிஃபை பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் கட்டாயம் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் எடுக்க வேண்டும். அது பதியும் பொழுதே அங்கே சொல்லும் நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு குவாலிஃபை இல்லை, இந்த புது பெனிஃபிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்ப இன்னும் ஒரு கேள்வி என்னென்றால் சில பேருக்கு வந்து முதலாவது கோவிட் அலையில வந்து கோவிட் பெனிஃபிட் எடுத்தாக்கள் இருக்கணும் தானே, அவைகளுக்கு வந்து இஐ என்ற ரீதியில 12 மாதங்கள் தொடர்ந்து பண்ணப்பட்டது. இப்ப அவை மீண்டும் தொடர்ந்து வீட்டிலேயே நிற்க வேண்டிய ஒரு கட்டமாக இருந்தால் அவர்கள் இந்த பெனிஃபிட்டை தொடரலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இல்லை என்று சொன்னால் மட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் எடுத்துக்கொண்டு இதுக்கும் எடுக்கலாம். 2 பெனிஃபிட் எந்த ஒரு இதுலையும் எடுக்க இயலாது. ஒருவர் அழைத்து கேட்டால் 3 விதமாக நாங்கள் சொன்னோம். இப்போ கேர்கிவர் பெனிஃபிட் இருக்கிறது, சிக் பெனிஃபிட் இருக்கிறது, அதாவது இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திய கோவிட் ரீகவரி பெனிஃபிட் இருக்கின்றன. அவர் 3க்கும் ஏற்றபடி தன்னை தயார்படுத்தி கூறினார். நான் சொன்னேன் 3க்கும் நீங்கள் குவாலிஃபை இல்லைன்னு நான், ஆனால் 3ஐயும் நீங்கள் எடுக்க இயலாது, 1க்குத்தான் எடுக்கலாம். அவர் 3க்கும் குவாலிஃபை தான். ஏனென்றால் பிள்ளைய வந்து டே கேரில் விட இயலாது, ஆனபடியாக கேர்கிவர் பெனிஃபிட்டுக்கு அவர் குவாலிஃபை. அதே வேளை ஒரு சீனியரையும் அவர் வீட்டில் வைத்து பார்க்கின்றார், முதியோர் இல்லத்தில் விடவில்லை, ஆனபடியாக சீனியரை பார்க்கும் பெனிஃபிட்டுக்கும் குவாலிஃபை. அதே வேளை அவர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் எடுக்க குவாலிஃபை. இதை விட புதிதாக அறிமுகப்படுத்தியதுக்கும் அவர் குவாலிஃபை. அவர் எல்லாத்தையும் குவாலிஃபை, ஆனால் ஒன்றைத்தான் அவர் எடுக்கலாம். இல்லை விரும்பினா முழுக்களையும் எடுக்கலாம். பின் அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இருக்கின்றது, அதுக்குரிய கட்டுக்காசுகள் இருக்கின்றது, அதுகளை பே பண்ண. இப்ப வந்து வேலைக்கு போய்கொண்டு பிள்ளைகளை பராமரிப்பு நிலையங்களில் விடுவதாக இருந்தால் அவர்கள் கேர்கிவர் பெனிஃபிட்டை அப்ளை பண்ணலாமா இல்லை அது என்ன மாதிரி? அதைத்தான் சொல்லுங்க. கேர்கிவர் பெனிஃபிட் இப்போ வேலைக்கு போய்கொண்டு பிள்ளையையும் பார்த்து கொண்டிருந்தா, அதாவது வீட்டில் இருந்து ஒரு ஆள் வேலை செய்ய பார்த்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்று சொன்னால் ஒன்றைத்தான் எடுக்கலாம். இப்ப வேலை இடத்தில் பெனிஃபிட் இருக்கிறது, ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கின்றார், இந்த அரச கொடுப்பனவை ஏதாவது எடுக்கலாமா
இப்பொழுது அக்டோபர் 13ஆம் தேதி அறிமுகப்படுத்தினது வந்து 38,000 வரை வேலை செய்யலாம். ஆனால் 38 தாண்டி அவர்கள் வருமானம் கூடியிருந்தால் எடுத்த காசுக்கு $1 50 படி கட்ட வேணும். $1 50 அப்போ 2000 மண்டா அதை 1.5 திருப்பி பார்த்தால் கட்ட வேண்டி இருக்கும். அவர்கள் 38க்கு உள் இருக்க வேண்டும். அதிலேயும் ஒரு கிளாரிஃபிகேஷனில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வர முதலும் பார்த்தோம். அது வந்து அவர்கள் 38,000 கேலண்டர் இயரை சொல்லுகிறார்களா இல்லை கோவிட்டிலிருந்து 12 மாதம் பின்னுக்கு சொல்லுகிறார்களா என்ற கிளாரிஃபிகேஷன் இன்னும் அவர்கள் தரவில்லை வெப்சைட்டில். அதுதான் அடுத்த பிரச்சனை. அப்படி இந்த பெனிஃபிட் எப்படி விண்ணப்பங்களை என்ன முறையில் நாங்கள் அனுப்ப வேண்டும்? இப்போ அனுப்ப வேண்டும் என்றதில் விட இப்படி பார்ப்போம். பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா அவர்களுடைய வியாபார வங்கி கணக்கின் மூலம் போய் அப்ளை பண்ணி பின் அதை கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு அந்த அப்ளிகேஷன் போகிறது. பின் கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் செய்ய வேண்டும். செய்த பின் அவர்கள் ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ்டா அல்லது அவர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கொடுக்க வேணும். அதாவது கேள்விக்கு பதில் சொல்ல வேணும். அதை விட்டு மற்ற ஸ்ட்ரீம் லைனில் பார்த்தோம்னா பிஸ்னஸ் லைனுக்கு உதாரணத்துக்கு பேரோல் இல்லாமல் நான் முதல் ஆரம்பத்தில் சொன்னது போல் இல்லாமல் இருக்கிறதுண்டா இப்போ நாங்கள் இஎன்டி ஸ்டேட்மெண்ட் தயாரிப்போம். எலிஜிபிலிட்டி ஆஃப் நான் டிஸ்க்ளோசர் எக்ஸ்பென்சஸ் சீட் நாங்கள் தயாரித்து ப்ரோபோமா தயாரித்து எல்லாம் தயாரித்து அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணி விடுவோம். அதை அவர்கள் ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ்டா ரிஜெக்டா அல்லது மேலதிக கேள்வி கேட்க வேண்டியிருந்தால் கேட்பார்கள். அதை சப்மிட் பண்ணி தரலாம். அது என்ன பெனிஃபிட்டுக்கு எப்படி என்று தான் பார்க்கணும். பிஸ்னஸ் பெனிஃபிட்டா பர்சனல் பெனிஃபிட்டா என்று சொல்லி கூடுதலாக ரெவென்யூ கனடா வெப்சைட் மூலம் தான் செய்கிறார்கள். அதை விட அவர்களுடைய வங்கி கணக்கின் மூலமும் செய்கிறார்கள் வியாபாரத்துக்கு. கோவிட் பிஸ்னஸ் கிரெடிட் ஃபைனான்சிங் அதில் வந்து 40,000 எப்படி இந்த இன்ட்ரெஸ்டை ஃப்ரீ லோன் குவாலிட்டி பண்ணுவது? இதில் வந்து 2022 மட்டும் எதுவித வட்டியும் அவர்கள் போடையில் 2023 ஜனவரி அல்ல பிப்ரவரி எவ்வளவு வட்டி என்று அறிவிப்பார்கள். அது மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. அதற்கு இடையில் எடுத்ததின்ற 10% அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக கொடுத்து மிச்சம் 10% இல்லை 25%, மிச்சம் 75% 2 வருடத்தில் கட்டினா வட்டி இல்லை. அதில் எப்படியோ 25% போர்டிவ்னஸ் லோனாகத்தான் வருகிறது. மிச்சம் 75% தான் கட்ட வேணும். அப்போ 40,000 வேண்டாம் 30,000 கட்ட வேண்டும். அது இப்போ 2023 ஜனவரி 2023 ஜனவரி கட்ட வேண்டும். அதை டேட் சொல்லுவார்கள். அது கணக்கின்படி பார்த்தா 2022 டிசம்பர் 31 வரதான் வட்டி இல்லா கணக்கு. அதன் பின் வட்டி ஆரம்பிக்கும். அதன் பின் அவர்களுக்கு ஏற்றபடி கட்டிக்கொள்ளலாம். அதை பற்றி அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. எப்படி கட்ட வேணும் எவ்வளவு வட்டி வீதம் என்று கூட அறிவிக்கவில்லை. இதை CEBA என்றும் கனடா எமர்ஜென்சி பிஸ்னஸ் அக்கவுண்ட். அதை நாங்கள் சொல்லுவோம் கோவிட் எமர்ஜென்சி பிஸ்னஸ் அக்கவுண்ட். வங்கி கணக்கு இது வந்து எவ்வளவு காலத்துக்கு முதல்? அது ஒரு நல்ல கேள்வி. எல்லாருக்கும் இது ஒரு கன்ஃபியூஸ். நிறைய பேர் கேட்பார்கள் கோவிட் வந்த பின் வந்த வங்கி கணக்கு குவாலிஃபைடா இல்லை. அவர்கள் அறிவித்தது நான் நினைக்கிறேன் ஏப்ரல் அல்லது மார்ச் கடைசி. அப்பவே அவர்கள் கூறியிருந்தார்கள் பிப்ரவரி 28 கடைசி நாள் ஆக கூறினது மார்ச் 1ஆம் தேதிக்கு முன் வியாபார கணக்கு திறந்திருக்க வேண்டும். மார்ச் 2ஆம் தேதி திறந்தா, அதாவது இப்படி தமிழ் சொல்ல போனா கோவிட் வந்த பிறகு புது கணக்கு திறந்தா குவாலிஃபைட் இல்லை. ஆனால் அதே ரூல்ஸ் இப்பவும் இருக்கின்றது, இன்று வரையும் இருக்கின்றது. ஈவன் 13ஆம் தேதி கூட அதை மாற்றவில்லை. இப்ப முதலாவது அலையை தாண்டி மக்கள் திரும்ப ஒரு பிசினஸை தொடங்கி ஆரம்பித்த கட்டம் இப்பொழுது 2வது அலை ஆரம்பம் தாக்கப்பட்டு விட்டது. அப்ப இப்ப பிசினஸ் திறந்தாக்கள் இதுக்கு குவாலிஃபை இல்லைன்னு சொல்ல வரீங்க. இதுவரையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்டோபர் 13ஆம் தேதி அறிவித்தபடி புது கணக்குக்கு இன்னும் விடவில்லை. ஆனால் அவர்கள் எக்ஸ்டெண்டட் பெனிஃபிட் கொடுத்தாலும் பழைய கணக்குக்கு தான் கணக்குன்றது வங்கி கணக்கு. நீங்கள் கேட்டது என்னென்னா, ஒரு ஆள் கோவிட் வந்த அப்புறம் ஆரம்பிச்சிருக்கிறார் பிஸ்னஸை, புது கணக்கு தொடங்கி இருக்கிறார், ஏன் அவர் குவாலிஃபை இல்லை? அது நல்ல கேள்வி. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால்,
அவர்கள் சொல்றாரு கோவிட்டுக்குள்ள ஆரம்பிச்ச பிஸ்னஸுக்கு நீங்கள் என்னத்தை இப்படி பார்ப்போமே ஒரு ஃபோர்காஸ்டட் பேசிஸ்ல என்னத்தை நீங்க இழந்தீர்கள் ஆரம்பிச்சு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. முதலை போட்டு கடையை திறந்தாச்சு. ஆரம்பம் வியாபாரம் இல்லை என்று இல்லை. அவர்கள் பார்க்கிறது என்னன்னா கோவிட்டுக்கு முன் எப்படி நடத்தினீங்க, கோவிட்டுக்கு பின் என்னத்தை இழந்தீர்கள், இதுவரையில் உள்ள ரூல்ஸ். அதாவது அக்டோபர் 13 ஆனால் பெரும்பாலும் இனி பாராளுமன்றம் கூடும் பொழுது ஏதாவது சொல்லலாம், இல்லை என்று இல்லை. அதுதான் நான் 3-4 தடவை இந்த ஜோம்பானொலியில் கதைக்கும் பொழுது நாங்கள் கதைப்பது இப்போதைக்கும் பாஸ்டுக்கும் உரியது. இது ஃபியூச்சருக்கு எவ்வளவு காலம் என்றது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர மட்டும்தான் இது வேலிட். அதுக்காக தான் அந்த கோவிட் அதாவது தொடர்ந்து போய்கொண்டிருந்த காலங்களிலே மாதம் வந்து நாங்கள் யுகம்பானொலியில் சில அப்டேட் கொடுத்திருந்தோம். இப்ப வந்து ஒரு நிறுவனத்துல வங்கி கணக்கு இருந்தும் செல்ஃப் எம்ப்ளாயியாக இருந்தாலும் கூட பேரோல் அக்சஸ் இல்லாமல் இருந்தால் அதற்குரிய அதாவது இந்த கோவிட் எமர்ஜென்சி பிசினஸ் அக்கவுண்ட் பெனிஃபிட் குவாலிஃபையா இல்லையா, அதை கட்டாயமாக குவாலிஃபை. பேரோல் அக்கவுண்ட் தேவையே இல்லை. ஆனால் வியாபார கணக்கு கட்டாயம் இருந்திருக்கணும் அப்படின்னா மார்ச் 1 முன். நான் அதை பிப்ரவரி 28 நினைவு இருப்பதற்காக சொல்லுவேன். அதாவது 2020 மார்ச் ஃபர்ஸ்ட் தான் ரெவென்யூ கனடாவோட டெட்லைன். நாங்கள் கணக்கு வைப்பதற்கு சும்மா பிப்ரவரி 28 வைத்திருக்கின்றோம். சிலர் மார்ச் என்ற உடனே மார்ச் 30 அதுக்கு வருமென்று ஒரு தப்பா இருக்கு. நம்ம அப்படி இல்லை, மார்ச் 1 தான் டெட்லைன். நாங்கள் சும்மா கணக்கு பார்ப்பதற்கு பிப்ரவரி 28 நினைவுக்காக வைத்திருக்கிறோம். பேரோல் இல்லாமலும் இந்த 40,000 எடுக்கலாம். அது ஒரு சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், அவரிடம் எருத்தரும் வேலைக்கு இல்லை, ஆனால் அவர் தனியத்தான் வியாபாரத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் எடுக்கலாம் இந்த 40,000. அதோட எக்ஸ்டெண்டட் பெனிஃபிட் 20,000 வெகு விரைவில் அறிவிக்க போகிறார்கள். எப்போ என்று தெரியாது, அது அறிவித்தாலும் அவர்கள் குவாலிஃபை. அவர் பேரோல் இல்லாம வேலை செய்திருந்தால் அவர் எவ்வளவு இன்கம் காட்ட வேண்டும்? இங்கும் வந்து அது கேட்டகரி என்று இல்லை, வருமான வரி ஃபைல் பண்ணி இருக்க வேண்டும் 2019 ஆண்டு. ஆனா அதில் அவர்கள் வியாபாரத்துக்கு எவ்வளவு வந்து கட்டுப்பாடு போட இல்லை. ஆனா வியாபாரத்தை நடத்த எவ்வளவு செலவு நாங்கள் வருமான வரவு செலவு அறைக்க தயாரிக்க வேண்டும், மற்றது பேலன்ஸ் தயாரிக்க வேண்டும். அந்த அக்கவுண்டிங் சம்பந்தப்பட்ட ஒர்க்குகள் நாங்கள் செய்துதான் சமர்ப்பிக்க வேண்டும். இதுல வந்து 2 ஸ்ட்ரீம் லைன் இருக்குது. ஒன்று வந்து அப்ளிகேஷனாக இருக்கிறது, அதை எவ்வாறு என்று மாதிரி 3 விதம் இருக்கு. ஒன்று பேரோல் இருந்து எடுக்கிறது, முதல் சொல்லிட்டேன். 2வது பேரோல் இல்லாம எடுக்கிறது. 3வது வந்து செல்ஃப் எம்ப்ளாயீஸ், அதாவது பேரோலும் இல்லை, அதாவது வேலையாட்களும் இல்லை, ஒரே ஆள் செல்ஃப் எம்ப்ளாயியா. உதாரணத்துக்கு ஒரு ட்ரக் ஒருத்தர் ஒருவரை ஓடுகின்றார் ஒரு கம்பெனிக்கு, அவரும் எலிஜிபிள். ஆனால் எல்லாருக்கும் வியாபார அக்கவுண்ட் இருந்தே தீர வேண்டும். இந்த ஸ்ட்ரீம் லைன் வந்து எவ்வளவு கால ப்ராசஸ்? இது வந்து ஏற்கனவே அக்டோபர் 30 தான் அறிவித்தவர்கள். ஆனால் இப்பொழுது டிசம்பர் 30 மட்டும் எக்ஸ்டென்ஷன் செய்திருக்கிறார்கள் இந்த கோவிட் எமர்ஜென்சி பிசினஸ் அக்கவுண்ட். அது எந்த ஸ்ட்ரீம் லைனாக இருந்தாலும் டிசம்பருக்கு இடையில் விண்ணப்பிக்கலாம். அது இந்த மாதம் தான் எக்ஸ்டென்ஷன் செய்தவர்கள். அது எவ்வளவு தொகை பணம்? 40,000 இப்பொழுது. ஆனால் அதை கூட்டுவதாக 60க்கு கொண்டு வருவதாகவும் இருக்கிறார்கள். அதாவது 40 + 20 அறிமுகப்படுத்த போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்ப என்றும் தெரியும், அமலுக்கு வர டேட்டும் தெரியாது, விண்ணப்பிக்கிற தேதியும் தெரியாது. நல்லது. இந்த விண்ணப்ப காலகட்டம் எவ்வளவு நாள் வரை நீடிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இதுதான் டிசம்பர் 31 வரை இருக்கிறார்கள். இனி 2வது அலை எவ்வளவு வேகத்தில் வருகிறது, எப்படி பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்பதை பொறுத்து நீடிக்கலாம், இல்லை என்று இல்லை. ஆனால் இந்த 2000 வந்து இந்த செப்டம்பர் 27 அடுத்த வரையும் 2021 செப்டம்பருக்கு இடையில் 6 மாதம் எடுக்கலாம். அவர்கள் ஒரு விண்டோவை 1 வருடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட ஆட்களுக்கு
ஒரு வருடம், அதாவது செப்டம்பர் 27 இந்த வரியத்திலிருந்து அடுத்த வரியம் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை 2021 ஒரு வரிய விண்டோக்கு 6 மாதம் எடுக்கலாம். அதை விட்டு விட்டும் எடுக்கலாம். இப்ப இதற்கு வந்து விண்ணப்பிச்சா எவ்வளவு காலத்துக்கு பிறகு இதை பெற்றுக்கொள்ளலாம்? அது சிலருக்கு உடனே அப்ரூவ் பண்ணுது, சிலருக்கு 24 ஹவர்ஸில், சிலருக்கு 1 வீக், சிலருக்கு அது அவர்களுடைய அப்ளிகேஷன் இதை பொறுத்து இதுன்றது. சிலருக்கு வித்தின் 2 டேஸ்லேயே காசு வந்திருக்கின்றது. 40-60ன்றது அது இந்த விண்ணப்பத்தின் அது வியாபாரம். இது நான் சொல்றது பர்சனல். நீங்கள் கேட்பது வியாபாரத்தில் என்ன கேள்வி? வியாபாரத்துல வந்து என்ன சொன்னா இது வந்து எவ்வளவு காலம் எடுக்கலாம்? ஆரம்பத்தில் 1 வீக்கில் கொடுத்தவர்கள், ஆரம்பம் பண்ணது கோவிட் ஆரம்பிச்ச காலத்தில் 1 வீக்கிலே அப்ரூவ் பண்ணினவர்கள். இப்பொழுது கொஞ்சம், அப்பொழுது ஓட்டோ ரிவ்யூ இல்லை, ஆட்டோமேட்டிக் அப்ரூவல். இப்போ இன்டர்னலான ரிவ்யூ நடந்து தான் கொடுக்குறார்கள். சிலருக்கு 1 கிழமையிலும் இருக்கிறது, சிலருக்கு 1 மாதத்தில் மேலதிக ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸுகள் கேட்டும் மேல் கூடுதலான இன்ஃபர்மேஷன் கேட்கிறார்கள். சிலருக்கு 1 மாதத்திலும் வருகிறது, சிலருக்கு 1.5 மாதத்தில் ரிஜெக்ட் பண்ணியும் வருகிறது. அதுக்குரிய காரணங்கள் போடுகிறார்கள். என்ன காரணம்? சிலருக்கு வந்து வருமான வரி செய்ய சொல்லுகிறார்கள், சிலருக்கு வந்து சில ஃபைனான்சியல் ஃப்ராட் செய்திருப்பார்கள், அல்லது ஃபைனான்சியல் கிரைம் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அப்படி இருந்து 2-3 விண்ணப்பதாரர்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது இந்த நிதி மோசடி செய்திருந்தபடியால், அல்லது கனடா ரெவென்யூ ஏஜென்சியிடம் ஏதாவது பிரச்சனைகள் இருப்பவர்கள், ஆடிட், ஜிஎஸ்டி ஏதாவது ஒரு சிக்கல் இருப்பவர்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியும் இருக்கிறார்கள். இதுல இன்னும் ஒரு தகவல் கேட்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அலையில வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாம 2க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த அப்ளை பண்ணி சில பேர் திரும்ப கட்டினவே இருக்கணும், சில பேர் கட்டாதாக்கள் இருக்கணும். அப்படியான ஒரு கட்டத்துல இப்ப 2வது அலை வந்துட்டது. பண ரீதியாக பாதிப்பு வரைக்குள்ள அவைய திருப்பி இதுக்கு ஒரு விண்ணப்பம் கோர அவைக்கு தகுதி இருக்குதோ இல்லைன்னா அவைகள் அந்த எடுத்த 2லயே ஒரு பெனிஃபிட்டை கட்டி முடிச்சு போட்டுதான் அவை திருப்ப வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். இது நாங்கள் இந்த திருப்பி பே பண்ணுவதை நான் நினைக்கிறேன் 2வது நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ரெவென்யூ கனடா கூற முதல் நாங்களே முதலே சொல்லுகிறோம் கட்ட வேண்டும் என்று கன பேர் அழைத்து கூறினார்கள். நாங்கள் என்ன லோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டா இப்படி எல்லாம் சொல்லுவதற்கு நாங்கள் சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதத்தில் ரெவென்யூ கனடா அதுக்கென்று ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணினது. அந்த டிபார்ட்மெண்ட்டின் பேரை இப்போவும் சொல்லுவேன், CERV ரீபேமெண்ட் டிபார்ட்மெண்ட். முகவரியும் எனக்கு நல்ல பாடமாக இருக்கின்றது. 1050 நோட்டர்டாம் அவென்யூ, சட்பரி, ஒன்டாரியோ, K3P1 C1 C2 என்ற போஸ்டல் கோட். என்னென்னா நிறைய பேர் கட்ட வேண்டி இருந்தது. நாங்கள் கூறும் பொழுது ஒருவர் கூறினார் இது நிவாரணம், திரும்பி பே பண்ண தேவையில்லை என்று. ஒருவர் நகைச்சுவையாக கூறினார் இதை ரிவ்யூ பண்றவர் கோவிட் வந்து இறந்து விடுவார் என்று கூட ஒருவர் சொன்னார். இது கட்ட வேண்டி இருக்கத்தக்கதாய் அப்ளை பண்ணினா அது அங்கே அவர்கள் ஒரு ஸ்பெஷல் நம்பர் கொடுக்கிறார். அந்த நம்பர் எங்களிடம் இருக்கின்றது. அதை மக்களுக்கு எடுத்து 1-800-959-2019. இதை விட 3 வேறு நண்பர்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து நான் நினைக்கிறேன் 1-800-959-2019. அதை விட இப்படியான பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆனவர்கள் இதை சரிபார்க்க வேண்டும், கட்ட இயலாது என்று சொன்னால் இன்னும் ஒரு நம்பர் தருகின்றேன். 1-800-717-7735க்கு மண்டே டு ஃப்ரைடேயில் கால் பண்ணி தங்களோட பிரச்சனைகளை கலைக்கலாம். தெரியாமல் எடுத்துட்டோம், அவசரம், என்னவோ ரீசனை கொடுத்து சரி கொண்டு விட்டு அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் உள்ள பிரச்சனையை சரி பார்த்தா பின் அந்த போர்ட்டல் அலோவ் பண்ணும். இப்ப முதலாவது 2 விண்ணப்பத்தையும் அனுப்பியவர்களுக்கு பிரச்சனையில் இருப்பவர்கள் 2வது அலையில வர இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை அவர்கள் அப்ளை பண்ணி கொண்டு போகும் பொழுதே அதில் சொல்லுகிறார் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று. அல்லது அதை அரவாசியில் நிப்பாட்டி போட்டு ஓட்டோ இதில் சொல்லுகின்றது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேரடியாக கலைக்க வேணும் என்று.
அப்படி கால் பண்ணா சில வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறார்கள், அதை கொடுத்தா அவர்கள் சாட்டிஸ்ஃபை இருந்தால் எலோ பண்ண விடுகிறார். இது வந்து என்ன பிரச்சனைன்னா ஆரம்பத்துல வந்து மக்களுக்கு சரியான ஒரு தெளிவு இல்லாமையினால்தான் இது 2 வகையிலும் பிரச்சனைப்பட்ட. ஆனா யுவம் வானொலி வந்து தெளிவான விளக்கங்களை அடிக்கடி கொடுத்து கொண்டிருந்தது. அடுத்தது வந்து இந்த கேர் கிவர். ஆமா, பெனிஃபிட் என்றால் என்ன, அதை எப்படி என்று மக்களுக்கு ஒரு அதுதான். இப்ப வந்து வேலைக்கு பிள்ளைய வைத்துக்கொண்டு போக இயலாத ஆட்கள், அதுக்கு வந்து அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஒர்க் வீக்கில் அவர்கள் ஒரு ஃபேமிலி மெம்பரையோ குழந்தைய பார்க்குறார்கள்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு எலிஜிபிள். இதை வந்து டே கேர் ப்ரோக்ராமோ, ஆனால் அந்த குழந்தை போகிற பள்ளிக்கூடமோ டே கேரோ அல்லது ப்ரைவேட் ஸ்கூலோ மூடி இருக்க வேண்டும். அதை கட்டாயமாக சொல்லு. ஆனால் அல்லது கோவிட்டில் அன்னேபிள் டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, கோவிட் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி இருந்தால் தான் பண்ணலாம். அல்லது அவர்கள் வேலை செய்யும் நிறுவனம் மூடி இருக்க வேண்டும். இதெல்லாம் கனடா ரெவென்யூ ஏஜென்சி வெப்சைட்டில் இருக்கும் இன்ஃபர்மேஷனும் அரசினால் வெளியிடப்பட்ட இன்ஃபர்மேஷன்களை தான் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். அதே வேளை மெடிக்கல் ரீசனாலையும், அதாவது கோவிட் சம்பந்தப்பட்ட வருத்தம் காரணமாகவும் வேலைக்கு போகாமல் இருக்க வேண்டும். அதையும் சொல்லி இருக்கிறார்கள். அது அட்வைஸ் வைத்த மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்க வேண்டும். இவருக்கு கோவிட் தொற்று நோய் இருக்குன்றதுன்னு சொன்னால் அதே போல் இந்த கேர் கிவர் பெனிஃபிட் குவாலிஃபை பண்ணுவார். அதை விட அவர்கள் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார். அவர்களும் அப்ளை பண்ணும் பொழுது கடந்த மார்ச் மாதம் வந்த ரூல்ஸை தான் பார்க்குறார்கள். 5000 வருமானம் இருந்திருக்க வேண்டும் கேர் கிவர் பெனிஃபிட்டுக்கு போகிறான்னு சொன்னாலும். அது மற்றது எம்ப்ளாயிட்ட வந்து பெய்ட் லீவ் அல்லது எம்ப்ளாயர் பெனிஃபிட் இருந்தால் இதுக்கு குவாலிஃபை இல்லை. எந்த எம்ப்ளாயர்கிட்ட பெனிஃபிட் இருக்கிறது, அதை என்னன்னு சொல்கிறது, கனடா ரீகவரி கேர் கிவர் பெனிஃபிட். அது சீனியராகவும் இருக்கலாம், குழந்தைகளாகவும் இருக்கலாம். ஆனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணப்பட்டு வராது. அவர்கள் எவ்ரி 2 வீக்ஸோ பை வீக்லி அப்ளை பண்ணும் பொழுது அது ரினூவ் பண்ணி தான் போகும். அதுதான் அதில் இருக்கிறது. மற்றது எவ்ரி 60 days அப்ளை பண்ணின பிறகும் அவர்கள் ரிவ்யூவுக்கு அனுப்புவார்கள். காசை தந்து விட்டு ரிவ்யூ இருக்கிறது. அது அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். யார் யார் அப்ளை பண்ணுகிறார்கள் உடனே அவர்களுக்கு 1 வீக்கோ 2 வீக் கொடுக்குறார்கள். கொடுத்து விட்டு ஆஃப்டர் 60 days பிறகு தாங்கள் அதை ரிவ்யூவுக்கு எடுப்போம்னு சொல்லுகிறார்கள். அது நல்ல பெரிய எழுத்திலே போட்டிருக்கிறார்கள். 60 days ரிவ்யூ இருக்குது என்றும். மற்றது அதுக்கும் இப்படித்தான். இந்த வரியம் செப்டம்பர் 27 அடுத்த வரியம் செப்டம்பர் 25 வரைக்கும் ஒரு வரியம் கொடுத்திருக்கிறார். அதுக்குள்ள எடுக்கலாம். இப்ப நீங்க கேட்டீங்களே 2வது அலை வந்தா ஏதாவது பெனிஃபிட் இருக்காண்டு, இதுக்கும் அப்படித்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வரியத்துக்குள்ள எப்பவும் எடுக்கலாம். ஆனா அந்த ஒரு வரியும் தொடர்ந்து எடுக்கலாம். அதுலயும் மேக்சிமம் 6 மாதம் தான் எடுக்கலாம். விட்டு விட்டும் எடுக்கலாம். அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னது போல ஒரு பேல இடம் க்ளோஸ் பண்ணி இருந்தால் அங்கே போகலாட்டி கேர் கிவர் டே கேர் பெனிஃபிட் சும்மா சொல்லுவோமே, ஒரு கிழமை எடுத்துட்டு இப்போ இந்த வேலையை போனால் சரி பிள்ளையோட இடத்துல ஒரு கோவிட் வந்து விட்டால் அந்த வீக் அப்படித்தான் அதை கொடுக்குறார்கள். இதுல வந்து இந்த பார்ட் டைம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ் வேலை செய்கிறாக்கள் இருக்கிறோம் தானே, அவை வந்து பார்ட் டைமா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு $1000 $1000 உழைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் இந்த பெனிஃபிட்டை நிச்சயமாக எடுக்கலாம். அதாவது கோவிட் எமர்ஜென்சி ரீஹேப் பெனிஃபிட், அது இப்போ சிஆர்வி என்று பேர் மாற்றி இருக்கிறார்கள். கனடா ரீகவரி பெனிஃபிட், நாங்கள் அதை கோவிட் ரீகவரி பெனிஃபிட் என்று சொல்லுகிறோம் சும்மா. அது வந்து $1000 வரை எடுக்கலாம். ஆனால் 38,000 வரையும் வேலை செய்யலாம். அதிலே ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பிழையான முறையில் 38 தாண்டினா எடுத்ததின்ற 1.5% கட்ட வேண்டும். அது கிளியராக சொல்லியிருக்கிறார்கள். அல்லது வேலை செய்து கொண்டு அவர்கள் 50% ஒரு ஒர்க் பிளேஸில் அவசரம் மிஸ் பண்ணினாலும் எடுக்கலாம். அது பார்ட் டைமாகவும் இருக்கலாம், மிட் டைம் ஒர்க்காகவும் இருக்கலாம். அது அவர்களுடைய வேலை இடத்தை பொறுத்து இருக்கிறது.
அடுத்து வந்து இப்ப செப்டம்பர் 2020ல இருந்து செப்டம்பர் 2021 வரையில் விடப்பட்ட காலகட்டத்தில அதாவது இந்த ஒரு வருட காலத்துல எவ்வளவு காலம் குவாலிஃபை பண்ணவர்கள் இந்த மேக்சிமம் 6 மாதத்துக்கு தான் எலவ் பண்ணி இருக்கிறார்கள். மேக்சிமம் ஒரு வருடத்துக்கு 6 மாதம். 6 மாதம். இப்ப செப்டம்பர் இப்ப இந்த அக்டோபர் 13 தான் பர்சனல் பெனிஃபிட் எலவ் பண்ணினவர்கள் இந்த திங்கட்கிழமை. சிலர் கண்டினியூஸாகி 6 மாதத்தை எடுத்து முடிக்கலாம். சிலர் உடைச்சு பிரிச்சு ஒரு வருடத்துக்கு 6 மாதம் எடுக்கலாம். அவர்களுடைய போக்கஸ் வந்து அடுத்த ஒரு வரியும் கொஞ்சம் தள்ளாட நிலைமையில் இருக்கும் என்று கொடுத்திருக்கிறார். இதுக்கு அப்படி விண்ணப்பிக்க வேணும். இதுக்கு 2 விதமா இருக்கு. ஒன்று டெலிபோனால ஏற்கனவே கோவிட் இந்த 2000 எடுத்தவர்களுக்கு தெரியும், அது அந்த நம்பர் மூலம், அல்லது ரெவென்யூ கேனடா வெப்சைட்டில் போய் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி, அல்லது ரெவென்யூ கேனடாவில் ஆல்ரெடி லாக்இன் பாஸ்வேர்ட் இருப்பவர்கள் அதன் மூலமும் செய்யலாம். ஆனால் ரெவென்யூ கேனடா வெப்சைட் அப் அண்ட் டவுனாக இருக்கின்றது இந்த திங்கட்கிழமையிலிருந்து. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் போயிருந்தபடியினால் ஆன் அண்ட் ஆஃபாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. அதில் விண்ணப்பிக்கலாம். மற்றது டெலிஃபோனாலே விண்ணப்பிக்கலாம். இந்த டெலிஃபோனால விண்ணப்பிக்கிறேன்னு சொல்றீங்க, உங்கள்ட்ட அந்த தொலைபேசி இலக்கம் இருக்குதா? நிச்சயமாக 1-800 சேம் நம்பர் 959-2019, அதாவது 2019. அதிலேயே விளக்கமாக அவர்கள் கொடுக்கிறார்கள் என்ன மாதிரி எப்படி என்று. எதுவித மெசேஜஸ்களை லிசன் பண்ணி ப்ளஸ் 1 2 3 அதை பைபாஸ் பண்ணி அமர்த்தி ஐவிஆர் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் சிஸ்டத்தில் விட்டு இருக்கிறார்கள். அதிலேயே அப்ரூவ் பண்ணப்படுது. அதிலேயே சிலருக்கு அப்ரூவ் பண்ணாமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேரடியாக பேச வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். மீண்டும் ஒரு தடவை இந்த நம்பரை 1-800-959-2019. அப்படி இல்லை, அவர்கள் ஏதாவது மேலதிக தகவல்கள் பெற வேண்டுமாக இருந்தால் உங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதில் இதுக்கும் இல்லை. எமது அலுவலக நம்பர் வந்து 4166453027. கூடுதலாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். என்ற நாங்கள் ஃபைனான்சியல் கன்சல்டிங், ஃபைனான்சியல் அட்வைசரி, பிஸ்னஸ் அட்வைசரி போன்ற துறைகளில் எமது நிறுவனம் சேவையாற்றுகின்றபடியினால் தனிப்பட்டவர்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் கான்டாக்ட் பண்ணி சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கொடுப்பனவுகள் எல்லாம் இருக்குதானே? ஆமாம். அதுல வந்து புதிதாக அறிமுகப்படுத்தியது வந்து கோவிட் ரீகவரி பெனிஃபிட் CRB. அது வந்து இப்ப மாதம் $2000 முதல் வந்து கொடுக்கல வந்து CERB என்றது வந்து $2000 ஒரு தரத்திலேயே கொடுத்தது. இப்ப இரண்டாவது இலையில வந்து அது என்ன விதமாக எப்படி பிரிச்சு கொடுக்கிறார். டோட்டல் அமௌண்ட் வந்து 2000 தான். அது மாறவில்லை. அதோட பேரும் மாறி இருக்கிறது. அதாவது கனேடியன் எமர்ஜென்சி ரீஹாபிலிட்டேஷன் பெனிஃபிட் வந்து கனடா ரீகவரி பெனிஃபிட் என்று புதிய பெயர் வைத்திருக்கிறார். ஒன்று, நான் நினைக்கிறேன் வருமான வரி காலம் வரும் பொழுது மக்களிடம் டாக்ஸ் கட்டுவதற்கு காசு இல்லாமல் இருக்கும் என்று இந்த புது பெனிஃபிட்டில் 10% டாக்ஸை கழிச்சு கொண்டு கொடுக்குறார்கள். இப்போ 2000 உண்டா கிட்டத்தட்ட 10% என்று சொன்னால் நான் நினைக்கின்றேன் $200. அண்டா மேக்சிமம் ஒரு ஆளுக்கு கிடைக்க போகிறது 1800. அந்த 1800 2 கிழமைக்கு ஒருக்க பிரித்து கொடுத்தா நான் நினைக்கிறேன் 500 10% கழிஞ்சா 450. அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கிழமைக்கு 450 படி 900 வந்து அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 2 கிழமைக்கு ஒருக்க விடும். இது அன்எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கோம். முதல் கொடுத்த 2000 ஒருக்க ஒரு போன் அடிச்சு சொன்னா ஒரே செக் வந்து விழுந்துடும். இது அப்படி இல்லை. அதைத்தான் என்ன பெனிஃபிட்டும் இப்பொழுது கோவிட் 2வது வந்து ரிவ்யூ பண்ணி தான் கொடுக்குறார்கள். ஓட்டோ அப்ரூவல் ஒன்றும் இல்லை, இன்க்ளூடிங் பிஸ்னஸுக்கு தான். இப்போ கோவிட் எமர்ஜென்சி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு சேம் திங்.
முதல் ஆட்டோ அப்ரூவல் செய்தார்கள். ஒரு கிழமையில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து கொட்டிக்கொண்டே இருந்துச்சு. இப்பொழுது நாங்கள் செய்வதெல்லாம் ரிவ்யூ, எல்லாம் ரிவ்யூவுக்கு போய்த்தான் வருகின்றது. நல்லா ரிவ்யூ பண்ணி தான் கொடுக்குறார்கள், ஆட்டோ அப்ரூவல் இல்லை. அதே மாதிரி இந்த 2000 வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 450 கிழமைக்குண்டா தர 4,800 வருகிறது. 2 கிழமைக்கு ஒருக்க 900 வந்து கிடைக்கிறது மக்களுக்கு. இது வந்து மேக்சிமம் எவ்வளவு காலம் என்றது தான் நான் சொன்னேன். அவர்கள் செப்டம்பர் 27ஆம் தேதி ஆரம்பித்திருக்கிறார்கள். செப்டம்பர் 25, 2021 வரை கொடுக்கிறார்கள். ஒரு வருட காலம். அது இந்த 13ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் போர்ட்டலை திறந்தவர்கள். அதாவது இந்த மண்டே அப்ளிகேஷனை திறந்த அந்த சைட் வந்து பயங்கர ஏனென்றால் எத்தனையோ நான் நினைக்கிறேன் மைய ஊடகங்கள் எல்லாம் இதை பற்றி பேசியிருந்தது. எத்தனையோ விதமான அப்ளிகேஷன் வந்து அவர்களால் தாக்கி பிடிக்க இயலாமல் இருக்கின்றது என்று சொல்லி பேருந்து செவ்வாய் புதன்கிழமைகளில் ஆன் அண்ட் ஆஃபாக வேலை செய்தது. ஒரு வருட காலத்துக்கு மேக்சிமம் 6 மாதம் தான் எடுக்கலாம். 26 பேமெண்ட் வந்து விடும். 26 பேமெண்ட் வந்து விடும். அதில் நல்ல சார்ட் ஒன்று போட்டிருக்கிறார்கள். எந்தெந்த தேதி நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஸ்கிப் பண்ணுவர்கள் பண்ணலாம். அந்த 26 தொடர்ந்து எடுக்க வேணும் இல்லை. அந்த செப்டம்பர் 25, 2021 இடையில் 2 கிழமை விண்டோவை பார்த்து 26 பேமெண்ட் எடுக்கலாம். அது சிலர் சொல்லுகிறார்கள் எவ்வளோ காலம்னா, சிலருக்கு 12 நாள்லையும் மெயிலில் வந்து விழுந்திருக்கு, சிலருக்கு 2 மணித்தியாலத்தில் பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து விழுந்திருக்கு. அது ஒவ்வொருத்திட்ட அப்ளிகேஷன் பொறுத்து தகமைன்றதில் விட இப்போ ஓட்டோ அப்ரூவல் மாதிரி தான். அவர்களுக்கு ஏதாவது செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஏதாவது சிக்கல்கள் இல்லாட்டி 2 நாளில் டிபாசிட் பண்ணப்படுகிறது. இல்லை அவர்களுக்கு ஏதாவது என்றால் ரிவ்யூக்கு அனுப்பி ரிவ்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ண சொல்லுகிறது. கால் பண்ணி அவர்கள் அதை கிளியர் பண்ணியவுடன் சிலருக்கு 12-10 நாள்லையும் கொடுக்குறார்கள். இப்போ 5 நாள் தான் தொடர்ந்து, சிலருக்கு அவர் ரிவ்யூவிலேயே இருக்கிறது. யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ரிவ்யூட் என்றும் வருகிறது, அப்ரூவ் பண்ணாங்க. நல்லது பிரபா நோசி அவர்களே. மீண்டும் ஒரு தடவை மக்களுக்கு இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் உங்களுடைய வணிக நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கத்தை காட்டலையில் எடுத்து வருவீர்கள். எங்களுடைய அலுவலக நம்பர் வந்து 416-645-3027. மண்டே டு ஃப்ரைடே கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மணி மட்டும் ஆன்சர் பண்ணுவார்கள். அதில் அழைத்து உங்கள் பிரச்சனைகளை கூறி அல்லது வியாபார கடனா என்னவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் பிரச்சனைகளை. அதை விட நாங்கள் ஃபைனான்சியல் துறையில் வேறு சர்வீஸுகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். இதை விட இப்போ லெண்டிங், மற்றது ப்ரைவேட் லெண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டெவலப்மெண்ட், அப்படி நிறைய விடயங்கள் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது ஆல் திங் கன்சிடர் டு பி ஃபைனான்சிங், அதாவது என்ன விதமான ஃபைனான்சிங்காக இருந்தாலும் நமது நிறுவனம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதேபோல் இந்த கோவிட்டாலே நிறைய வியாபாரங்கள், நாங்கள் வியாபார கணக்குகள் ஹேண்டில் பண்ணுவது வழக்கம். வியாபார கிளையண்ட் நிறைய எங்களிடம் இருக்கின்றது. அவர்களுக்கு உதவி செய்வதும் நமது சர்வீஸிலும் உண்டு. அப்படின்னா கோவிட் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் அறிமுகப்படுத்திய முழு பெனிஃபிட்டும் வருமான வரி அக்கவுண்டிங்கோட சம்பந்தப்பட்டது. ஆனபடினால்தான் இது நாங்கள் இந்த வானொலிக்கு வந்து கலைக்க வேண்டியிருந்தது. நல்லது நமசி அவர்களே. நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மக்களுக்கு? இது வந்து பெனிஃபிட் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்பப்போ என்னென்ன மாற்றம் வருகுது அதுக்கேற்றபடி தான் செய்யலாம். இப்போ நாங்கள் வந்து மார்ச் ஏப்ரலில் செய்தது வந்து இனி செய்ய இயலாது, இனி எக்ஸ்டென்ஷன் தர வேணும். இப்போ உதாரணத்துக்கு கமர்ஷியல் ரெண்டில் பார்க்க 3 மாதத்துக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்போ நாங்கள் வந்து மார்ச் மாதம் கமர்ஷியல் ரெண்டை பற்றி கதைச்சது வந்து ஜூலை மாதம் அப்ளிகபிள் இல்லாமல் இருந்துச்சு. ஜூலை கதைச்சது செப்டம்பர் இல்லாமல் இருந்துச்சு. என்னென்னா இப்போ நாங்கள் வந்து சொல்லுவது வந்து பாஸ்ட்டுக்கு தான் ஒழிய ஃபியூச்சருக்கு ஏதாவது மாற்றம் வரலாம். அதனுடைய இப்போ நாங்கள் கதைச்சது வந்து இப்பொழுது தற்சமயம் என்ன நிலைமை, இதன் கிட்டத்தட்ட அடுத்த பாராளுமன்றத்தில் கூடி மாற்றலாம், அல்லது இன்னும் இலகுவாக்கலாம், அல்லது இன்னும் டைட் ஆக்கலாம்.
அப்படினால் இதுல கொடுத்தது வந்து தற்சமயம் என்ன நடைமுறையில் இருக்கிறது அதைத்தான் கூறும். நல்லது. உங்களுடைய விரிவாக்கமும் மக்களை சேர்ந்தடைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இத்துடன் நீங்கள் சந்திப்பை மேலும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தா இன்னொரு நிகழ்ச்சியில் வேறு புதிய தகவல்களுடன் நேர்களுக்கு சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.